ஒரு 2 மாசமா பார்த்தீங்கன்னா, தங்கத்தினுடைய விலை வந்து பெரிய அளவுக்கு ஏற்றமும் இல்ல, பெரிய அளவுக்கு இறக்கமும் இல்ல. அதனால ஏமாற்றமும் இல்ல. ஆமா, அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ தங்கமும், வெள்ளியும் நம்ம முன்னாடியே சொன்னோம், தங்கம் வந்து நம்மட்ட இல்ல. வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். இது எல்லாத்துக்குமே இறக்குமதி வரிய 15% விலை உயர்த்துனாங்க. ஏன்னா அப்படி பண்ணா கொஞ்சம் குறையும், இறக்குமதி குறையும் அப்படின்ட்டு. ஆனா இது மாறா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல என்ன பாதிப்பு வந்துச்சுன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்குமே ஜேபி மார்கன் சொல்லிட்டு நியூயார்க்கில் இருக்கிற பேங்க், அமெரிக்கன் பேங்க்கும், கோல்டுமேன் சாக்ஸ் இவங்களாம் தான் மிகப்பெரிய ஆளுமைகள் தங்கத்தை விலையை நிர்ணயிக்கிறதுல. அதில் போலண்ட்லேருந்து ஒரு கம்பெனியும் இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. RG Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம் சார், சமீப காலமாக தங்க விலை சீராக இருந்துட்டு வந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தோன்னா தங்க விலை ஏறுது அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட மத்திய அரசு ஒரு 15% இறக்குமதி வரி போட்டதுனால தான் இந்த ஒரு விலையேற்றம் அப்படின்ட்டு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மைதான். அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா, முதல்ல இருந்து ஒரு 2 மாசமா பார்த்தீங்கன்னா, தங்கத்தினுடைய விலை வந்து பெரிய அளவுக்கு ஏற்றமும் இல்ல, பெரிய அளவுக்கு இறக்கமும் இல்ல. அதனால ஏமாற்றமும் இல்ல. ஆமா, அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்றம் இறக்கம் எதனால அப்படின்னா, சர்வதேச அளவுல ஒரு பேசும் பொருளா இருக்கும். அங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அதனால பாதிப்பு. அங்க ட்ரம்ப் பதவி ஏத்தாரு, அதனால தங்க விலை ஏறிச்சு. ட்ரம்ப் ஒரு அறிக்கை விட்டாரு அப்படின்னா தங்க விலை ஏறிச்சு. அப்புறம் அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வந்து தன்னுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தினாங்க அப்படின்னா தங்க விலை குறையும். அங்கே வந்து வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கோல்டில் வந்துடுவாங்க. ஷேர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா உடனே தங்கத்தோட விலை ஏறிச்சு. வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு, வேலைவாய்ப்பு அப்படியே ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா தங்கத்தோட விலை ஏறிச்சு. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் போர் மூண்டுச்சு அப்படின்னா தங்கம். ஆனால் முதல் முறையாக இந்த ஒரு 1.5 வருடங்களில் கடைசியில் பார்த்தோம்னா முழுக்க நம்ம இந்திய சந்தையில், இந்திய அரசியலில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் தங்கத்தை வந்து நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தங்க விலையை நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திடீர்னு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அவங்க ஜென்ரலாக விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரும் சுற்றுலா போகணுமா, நீங்கள் 1 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. கல்யாணம் பண்ணணுமா, அது வந்து அதுவும் வெளிநாடுகளில் போய் டெஸ்டினேஷன் வெட்டிங் அதை தள்ளி போடுங்க. எரிபொருளை ரொம்ப மிச்சப்படுத்துங்க. ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா 4 பேர் சேர்ந்து ஒரே காரை யூஸ் பண்ணுங்கள். 4 பேர் 4 காரை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு அந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துருங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி ஐடி செக்டருக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்க. வீட்டில் கூட எரிபொருளை ரொம்ப இது பண்ணுங்கள். ஏன்னா அதனுடைய தேவைகள் நிறைய இருக்கும், விலைவாசி கூடும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. அதனாலையும் தங்கத்தினோட விலையை பாதிச்சுது. இந்த பல்வேறு விஷயங்களில் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி மற்ற இதெல்லாமே வந்து குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு நடுவில் தங்கத்தையும் 1 வருட காலத்துக்கு நீங்கள் வாங்காதீங்க. ஏன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பாக சொல்லணும்னா, நாட்டில் நம்மக்கிட்ட 2 விஷயத்துக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட கைவசம் இருக்கிற அந்நிய செலாவணி, அதாவது டாலராக கொடுக்குறோம், அதிகமாக கொடுக்குறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆயில் வாங்குறது நம்மள்ட்ட சுத்தமாக ஆயில் கிடையாது, வெளியிலேருந்து வாங்குகிறோம். அதுக்கு டாலர் கொடுத்து வாங்குகிறோம். 2வது தங்கமும் சுத்தமாக நம்மள்ட்ட கிடையாது. அதாவது வருஷம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 700 டன் தங்கத்தை நம்ம வந்து தேவை இருக்குது இங்கே வாங்கி இங்கே விற்பனை செய்கிறோம். பிற வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதை 700 டன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே அதற்கு நிகராக அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அமெரிக்க டாலரை கொடுக்கணும். அமெரிக்க டாலர் கொடுக்கணும், நம்மள்ட்ட கையிருப்பு கம்மி. ஏன்னா அமெரிக்காலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுற பொருள்லையோ இல்லை நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுற போதையோ டாலர்ஸ் இங்கேருந்து ஒரு துணி இந்த மாதிரி ஜுவல்ஸே இருக்கட்டும், எது ஏற்றுமதி பண்ணாலும் சரி அதுக்கு அமெரிக்க டாலராக வரும் இல்லையா. அந்த வந்து இது நம்ம செலவு பண்ணுறதை விட அது கம்மியாகிடுச்சு வரக்கூடிய வருமானம். அதனால் இந்த செலவுகளை குறைக்கலாம் அப்படின்றதுனால இவங்க வந்து இந்த 1 வருட காலத்தில் நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொன்னார். அதனுடைய பாதிப்பு ஒரு பக்கம் ஏற்ற இறக்கம் இருந்துச்சு. இதற்கு நடுவில் பார்த்தோம்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, 6% இருக்கிற இறக்குமதி வரி, தங்கமும் வெள்ளியும் நம்ம முன்னாடியே சொன்னோம், தங்கம் வந்து நம்மகிட்ட இல்லை, வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம்.
இது எல்லாத்துக்குமே இறக்குமதி வரியை 15% விலை உயர்த்தினாங்க. ஏன்னா அப்படி பண்ணால் கொஞ்சம் குறையும், இறக்குமதி குறையும் அப்படின்ட்டு. ஆனால் இது மாறா அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் என்ன பாதிப்பு வந்துச்சுன்னா, இதனுடைய பாதிப்பு ஒரு பக்கம் இறக்குமதி குறையுதுன்றது அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஆனால் தங்கத்துடைய விலை உயர ஆரம்பிச்சிச்சு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா விலை ஒரு சவரன் ஒன்றுக்கு. ஏற்கனவே இது உச்சபட்சமான விலை. அதுலேயும் இந்த 6லேருந்து 15%ன்றப்போ அது ஒரு 9,000 ரூபா அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. இதுதான் முக்கியமான காரணம் இந்த விலைவாசி ஏற்றம் இருக்கிறதுக்கு. ஓகே. இந்த வரி அதிகமானதுனால முதலீட்டாளர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? முதலீட்டாளர்களுக்குலாம் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி. ஏன்னா முதல்ல வந்து 1 கிலோ தங்கம் வாங்குறதுக்கு 60 லட்ச ரூபா முதலீடு போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ 1 கிலோ தங்கம் வாங்கணும்னா இன்றைக்கி 1,50 கோடி ரூபா, 1,60,00,000 போட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அப்படி தான் இருக்கே தவிர அவங்களுடைய போடக்கூடிய அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் லாபம் அவங்க எப்பயும் போல எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம இதனால் பயனாளிகளுக்கு கஷ்டங்கள் இருக்கு. கண்டிப்பாக மிகப்பெரிய கஷ்டம். அதுதான் சொல்ல வரேன். எண்ட் யூசருக்கு தானே போய் விடியும் எப்பயுமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே. ஏன்னா ஒரு ஸ்பெக்குலேட்டர், ஒரு பிஸ்னஸ் மேன் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளை 1 கோடி ரூபாய்க்கு வாங்குவாங்க. 10 லட்ச ரூபா அதுக்கு டேக்ஸு, 1 கோடியே 10 லட்சம், லாபம் ஒரு 2 லட்சம், 1 கோடி 12 லட்சத்துக்கு விற்றுருவாங்க. இன்றைக்கி இந்த டேக்ஸு 20 லட்சம் ஆகிடுச்சு. 1 கோடி அதோட விலை 20 லட்சம் டேக்ஸு, லாபம் 2 லட்சம், 1.22க்கு விற்றுருவாங்க. அவங்களுக்கு தேவை அந்த 2 லட்ச ரூபா லாபம் வியாபாரிக்கு. ஆனால் எங்கே போய் முடியுது? முதல்ல 1.12க்கு வாங்கின தங்கத்தை இன்றைக்கி 1.22க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை மக்களுக்கு தான். எண்ட் யூசர் அவங்க தானே. அப்போ அவங்களுக்கு தான் முழுக்க முழுக்க போய் இது வந்து ஏற்கனவே வெறும் 6% வட்டி வரி கொடுத்துருந்தாங்க. அது இன்டைரக்டாக இருக்கனால மக்களுக்கு தெரியாது. தங்க விலை ஏறி போச்சு அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. இந்த காரணத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபா இன்றைக்கி ஏறி இருக்குன்னா அந்த 10,000த்துக்கு ஏறினதுக்கு காரணம் இதுதான். ஓகே சார். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இல்லீகலாக தங்கம் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக பயங்கரமாக அதிகரிக்கும்னு நினைக்கிறேன். லாபம் அதிகரிக்கும். அவங்களுக்கு என்னென்னா, இப்போ இன்றைக்கி ஒரு பேச்சுக்கு சொன்னோம்னா 1,65,00,000 ரூபா. இந்த 65 லட்ச ரூபான்றப்போ இவனுக்கு ஒரு 15% இம்போர்ட் டியூட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா 15% அவனுக்கு லாபம். அப்போ 15%னா 22.5 லட்ச ரூபா ஒரு கிலோ ஒன்றுக்கு பேக்டோர் வழியாக வரக்கூடிய தங்கம். இதனால் கள்ள சந்தையில் வரக்கூடிய தங்கம் அதிகரிக்கும். இனி இப்போ தான் சமீப காலமாக அந்த கள்ளச்சந்தையிலேருந்து வர்றது, தங்கம் கடத்துறதுலாம் குறைவாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஏன் குறைவாக இருந்துச்சுன்னா இவங்க இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிருந்தாங்க, அதனால் குறைவாக இருந்துச்சு. திருப்பி இப்போ ஜாஸ்தியாச்சு. அவங்க வேறு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி இறக்குமதி பண்ணிகிட்டே இருப்பாங்க. போர் பதற்றம் வந்தால் விலை ஏற்றம் வரும். இதுதான் நம்ம படிச்சிருந்த விஷயம், பார்த்துருந்த விஷயம், கேட்டிருந்த விஷயம். இறங்குச்சு. ஆனால் இந்த முறை மட்டும்தான் இறங்குச்சு. ஏன் இறங்குச்சு அப்படின்னா, இந்த போர்னால் பாதிப்பு வந்து ஆயில் ப்ரைஸு ஈரான் தான் நமக்கு வந்து சப்ளை கொடுக்குறது ஆயில் எல்லாமே அங்கேருந்து தான் வரது. நம்ம அந்த ஆயில் வரல, நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னு ஆயிலுடைய ப்ரைஸ் விலை உயர ஆரம்பிச்சிது. இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த பிக் இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள் இவங்களாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து எப்பயுமே என்ன எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த துறையில் ஒன்று ஷேர் வாங்கணும், இல்லை ரியல் எஸ்டேட் வாங்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி கனிமத்தடை எது இருக்கோ அதை பண்ணணும். அப்படி வரும் பட்சத்தில் இந்த வாட்டி தங்கத்தை விட ஆயிலோடைய ப்ரைஸ் உயரும், டிமாண்ட் வந்துடுச்சு அப்படின்னால அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆயில் ப்ரைஸ் கூடிச்சு, தங்கம் விலை குறைஞ்சிது. அதுதான் அந்த காரணம். அப்புறம் போரை நிப்பாட்டினதுக்கு ஒன்றுமே நடுவில் பேச்சுவார்த்தைன்னு வந்துச்சு இல்லையா, வந்தவொடனே பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த ஆயில் ப்ரைஸ் ஓரளவுக்கு இதாச்சு, தங்கத்தினுடைய விலை படிப்படியாக கூடுச்சு. இந்த மாதிரி விலை அப்பப்போ இதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள், ஒவ்வொரு விஷயங்கள் வர மாறுதல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார். இந்த இப்போ ஈரான் போர் பதற்றம்லாம் முடிஞ்சிட்டல, இதுக்கப்புறம் தங்க விலை பிரச்சனை வராமல் இருக்குமா? இல்லை, அது சொல்ல முடியாதுல்ல. இன்னும் முழுக்க முடியலையே. 100% பக்காவாக முடிஞ்சிச்சு, போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதனால் அந்த விஷயங்கள் தேவைப்படும். ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா ஒரு கால் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு அப்படின்னா அது இந்த பாதிப்பு இல்லை அப்படின்னா தங்கத்தினோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பியும் உயர ஆரம்பிச்சு. இப்போ திரு மோடிஜி அவர்கள் இந்த 10 இது நமக்கு பார்த்த உடனே ஒரு சின்ன பயம் வந்துச்சு. ஒரு லாக்டவுன் அந்த மாதிரி ஒரு செகண்டரியாக வச்சுக்கிட்டு எப்போவுமே அவர் அப்படி தான் பண்ணுவார். டக்குன்னு உடனே ஒன்றை சொல்லிட மாட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் வாங்காதீங்க அப்படிங்க எந்த அளவுக்கு சார் தங்கம் வாங்குறவங்க உங்கள் முதலில் தங்கத்துக்காக மட்டும் இல்லைங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பொருளாதார ரீதியாக பார்க்க போனோம்னா இன்றைக்கி வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் ஒரு பிரச்சனை. பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் விலை ஏற்றவே இல்லை கடந்த நிறைய நாட்களாகவே. ஆனால் இப்போது வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறி இருக்குது எக்கச்சக்கமாக. $60 இருந்து $110 $120 கிட்ட போயிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் விலை ஏற்றத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு முன்னோட்டம் அப்படி தான் நினைக்கிறேன்.
ஆனால் இதுக்கு பின்னாடியே இந்த பெட்ரோல் ப்ரைஸும் டீசல் ப்ரைஸும் அப்புறம் எரிவாயு ப்ரைஸையும் நிச்சயமாக விலை ஏற்றிடுவாங்க அப்படின்னு தான். அதுக்காக தான் இந்த நீங்கள் லாக்டவுன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது லாக்டவுன் இல்லை, விலையேற்றத்துக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ இந்த மத்திய அரசு தான் இந்த வரி ஏற்றத்தினால இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம் அப்படின்றீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு டிமாண்ட் வைக்கலாம்ல, நம்ம இந்திய கவர்மெண்ட் தானே. இப்போ வெளிநாட்டு கவர்மெண்ட்டில் நம்ம டிமாண்ட் வைக்க முடியாது. இந்திய கவர்மெண்ட்டுக்கிட்ட இப்படி பண்ணால் அடிப்படை மக்கள் வாங்குகிற மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க, நாங்களும் பாதிக்கப்படுவோன்னு அந்த மாதிரி டிமாண்ட் வைக்க முடியுமா? வைக்க முடியும். ஏன்னா இந்திய பிரஜையாக இருந்தால் நம்ம எது வேணால் நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கலாம். அது அரசாங்கத்துக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்த விஷயம் பார்க்குறதுக்கும் விட்றோம். இது மாதிரி பல விஷயங்கள் ஏற்கனவே நாங்கள் அவங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனுடைய விளைவாக தான் 15% 6% குறைச்சாங்க. முன்னாடி குறைச்சிட்டு திடீர்னு இந்த இடைக்காலத்தில் இது இந்த இறக்குமதி வரி கூட 31 மார்ச் 2027 வரைக்கும் தான், தற்காலிகமாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரெகுலராக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுவும் திருப்பி நாங்கள் விட மாட்டோம். அடுத்த கோரிக்கையை அவங்களுக்கு அதை சீக்கிரம் வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை விட தான் போகிறோம். இது எனக்கு பர்சனலாகவே ஒரு கேள்வி சார். அந்த பொலிட்டிக்கலில் இருக்கனால இப்போ ஏதாவது ஒரு விலை உயர்வு இந்த மாதிரி டேக்ஸ் போட்டாங்கன்னா எல்லா அந்தந்த சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த தங்க உரிமையாளர் சங்கங்கள் மட்டும் ஒரு பெரிய போராட்டம் முன்னெடுக்கிறதுக்கு இல்லை, என்ன காரணம்? போராட்டத்துக்கு வழி வகுத்துறீங்க போல இருக்கே. இல்லை அப்படி இல்லை. நிச்சயமாக அதை நாங்கள் முதல்ல கோரிக்கையை விடுவோம். கோரிக்கையை அழைச்சிட்டு அவங்கள நிச்சயமாக நேரில் சந்தித்து அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் அதை நோக்கி இருக்கும். இந்த வரி இது அதிகரிப்பு இப்படியே தொடர்ந்தால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குமா, இல்லை ஒரேடியாக இந்த மாதிரி அதிகரிக்கும்? இல்லை ஒன்ஸ் ஒரு வாட்டி அதிகரிச்சிச்சுன்னா அவ்வளோதான், இப்போ முடிஞ்சு போச்சு. நம்ம அதாவது சொல்லுவாங்கள்ல, சில பேர் கேட்குறப்ப இப்போ நான் எப்படிங்க இருக்கேன், இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு கெட்ட நேரங்க, ரொம்ப மன உளைச்சலாக இருப்பேன், அதுக்கப்புறம் அதே பழகி போயிடுங்க அப்படின்வாங்க. அது மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. ஏறணுன்னே அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு தான் நம்ம இதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் சகஜமாயிடும். சப்போஸ் இந்த விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே விலை குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன், ஒரு 5000 10,000 குறைஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு சரியாக போச்சு, சுத்தமாக பழைய இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்றப்ப அப்போ இந்த ஏற்றம் தெரியாது நமக்கு. அது மாதிரி இருக்கிற சமயத்தில் இதனுடைய இது அவங்களும் இப்போது முழுக்க நீண்ட நாட்களுக்கு கிடையாது, குறுகிய காலத்துக்கு தான் சொல்லி அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஒரு பொதுமக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி இருக்குமா சார்? கண்டிப்பாக தங்க விலை குறையும், கவலைப்படாதீங்க அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அது மாதிரி பெரிய விஷயமா இல்லை. வந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்குமே ஜேபி மார்கன் சொல்லிட்டு நியூயார்க்கில் இருக்க பேங்க், அமெரிக்கன் பேங்க்கும், கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்களாம் தான் மிகப்பெரிய ஆளுமைகள் தங்கத்தை விலையை நிர்ணயிக்கிறதுல. அதில் போலண்ட்லேருந்து ஒரு கம்பெனியும், இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த இன்னும் ஒரு 24 மாதங்களில் ஒரு கிராம் தங்கம் 25,000 ரூபாய் வரும் அப்படின்னு கணிச்சு வச்சுருக்காங்க. ஆமாம், 25,000 ரூபாய் ஒரு கிராம் வரும் அப்படின்னு கணிச்சு வச்சுருக்காங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப மேலோங்கி நிற்கக்கூடிய நிறுவனங்கள் கோல்ட்மேன் சாக்ஸும் ஜேபி மார்கனும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இன்னும் கூட விலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றது கணிப்பு. ஓகே சார். இப்போ நீங்கள் கணிச்சதுலேயே நம்ம பார்த்தோம் 2020 கண்டிப்பாக 1 லட்சத்தை தொடும் அப்படின்றதுங்க முன்னாடியே அதேமாதிரி 1 லட்சத்தை தொட்டுச்சு. இப்போ கிட்டத்தட்ட அரை வருடங்களை கடந்துட்டோம் 2020. இன்னும் ஒரு 6 மாத காலம் இருக்குது. இந்த 2026 முடியறதுக்குள்ளே இந்த அளவு எட்டும் அப்படி? கண்டிப்பாக 1.5 லட்ச ரூபா. கண்டிப்பாக 1.5 லட்சம். ஒரு சவரன் 1.5 லட்ச ரூபான்றது எளிதில் அடைஞ்சிடும். கிட்டத்தட்ட அவங்க கணிச்சதுக்கும் நீங்கள் கணிச்சதுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 25லேருந்து 20 அவ்வளோதான். ஆமாம். அந்த அளவுக்கு தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த 27லேயே 1.5 லட்ச ரூபா ஒரு சவரன் அப்படின்ற இலக்கை வந்துடும் குறைந்தபட்சம். ஏன்னா இந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஒரு இருக்கிறது 2 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை, இந்த கல்யாண காலங்கள் அந்த மாதிரிலாம் வர தங்கத்தோட விலை ஏறி அந்த அளவுக்கு வராது. இந்த விலையேற்றம் இறக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றப்ப கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு தயங்குறாங்களா? உங்களுக்கு அதனால பிஸ்னஸில் பாதிப்பு? ஆமாம், கண்டிப்பாக. எப்படின்னா விலை கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெடியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மக்கள் கொஞ்சம் வாங்கலாமா வேணாமான்னு இருப்பாங்களே, இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பார்க்கணுன்னா விலை வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ போன மாதத்தில் அக்ஷய திருதி அந்த டைமில் கூட எல்லாரும் சொன்னது தங்க கடையில் அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. அக்ஷய திருதி வியாபாரம் நல்லா இருந்தது. ஆனால் கம்பேர்ட் வித் லாஸ்ட் இயர் சொல்ல போனால் ஒரு 30% 40% கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே. இனி வரும் காலங்களில் அந்த தங்கத்தோட டிமாண்டு மக்கள்கிட்ட எப்போ போதும்பா, இது ஏதோ 1 கிராமோ 2 கிராமோ அதுலேயே செயின் போட்டுக்கலாம்
கல்யாணத்துக்கு இவ்வளோலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற காலமும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக மாறும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டை வந்து பெருசாக விரும்ப மாட்றாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி லைட் வெயிட் 2 கிராம் 3 கிராம் தான் போடுறாங்க. ஆனால் அவங்களுமே இன்னொரு விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா பெருசு பெருசாக வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஒரு கல்யாணம் இருக்குது, இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம கசினோட ஃபங்க்ஷன் இருக்குது, அது மாதிரி அதெல்லாம் பெருசு பெருசாக போடணும்னு ஆசைப்பட்றாங்க. மற்ற நேரங்களில் மெல்லிஸாக போடணும் அப்படின்னா அப்போ என்னென்னா அவங்களுடைய சேமிக்கணுன்ற பழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஜி கோல்டாகவும் வாங்குறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஸ்கீமில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சிட்டு ஸ்கீமில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, காயினாக வாங்கி வச்சுறாங்க, பாரா வாங்கி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செக்டர்னால உங்களுக்கும் வியாபாரம் பாதிக்கும் தானே? சின்னதாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற. அதனால தான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொன்னேன், எப்பயுமே நெகட்டிவ் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நெகட்டிவ்லேயும் அதுலேயும் என்ன பாசிட்டிவ் கிடைக்குது. நான் இன்னொரு விஷயம் சொன்னதில் பாருங்கள், அவங்க ரொம்ப சின்ன சின்னமாக போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் பெருசு பெருசாக போடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு தேவையான வியாபாரம் அங்கே கிடச்சிருதில்ல, ஓ, பெருசு பெருசாக வாங்கி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி சேர்க்கணுன்ற பழக்கத்தில் காயின் வாங்குறாங்க, டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நகையாக வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து தினப்படி யூஸ் பண்ணுறது சிம்பிளாக இருக்காங்க. அப்படி ஒரு இதில் நான் பார்த்துருந்தேன், முன்னாடி பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கொஞ்சம் தங்கம் வாங்குறதுக்கு இருப்பேன். இப்போ ஆண்கள் இந்த விலையேற்றத்தெல்லாம் பார்த்துட்டு ஆண்கள் சுத்தமாக தங்கம் வாங்குறதே நிறுத்திட்டாங்க. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை எப்பயுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது. ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தோடையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளையும் பார்க்குறப்போ லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், சில வீட்டிலலாம் லேடிஸ் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ வாடிக்கையாளர்கள் லேடிஸுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லைங்க இருக்கட்டும் போதும் அப்படி வீட்டுக்கார் சொல்லுவார், எடுத்துக்கம்மா 5 சவரன் இல்லை 10 சவரனா எடுத்துக்கோ இவங்க எனக்கு வேணான்னுவாங்க. அப்படி சொன்னவங்க எல்லாமே அடுத்த 5-10 வருஷம் கழிச்சு அன்றைக்கே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எடுத்துருந்தா இன்றைக்கி ரேட்டு ஏறி போச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் சில பேர் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, ஒரு சவரன் 1 லட்ச ரூபா போனாலும் சரி அவங்க வாங்குறதை நிப்பாட்ட மாட்டாங்க, வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னும் அதுக்கப்புறம் ஏறும் அப்படின்னால. ஏற்கனவே சார் ஒன்றும் இல்லை சார், 20,000 ரூபா 30,000 ரூபாய்க்கெலாம் வாங்கின தங்கம்லாம் இருக்குது இல்லையா, அவங்களும் இன்றைக்கி அவங்களோட மதிப்பு என்னாச்சு? 1,20,000 ரூபா, வெறும் 20,000 ஆனது 1,20,000 1 லட்ச ரூபா லாபம் கிடைக்கிதுல்ல. அதை பார்த்தவங்க திருப்பி சரி வாங்கலான்னு தானே வாங்கிட்டு இருக்காங்க. அது என்ன காலம் இருக்க வரைக்கும், இந்த உலகம் இருக்க வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் தங்கத்தினுடைய மதிப்பு குறையாது, நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டு இருக்கும். அது மேலே இருக்கிற அந்த ஆசையும் சரி அந்த விஷயமும் குறையாது. இப்போ இந்த 15% வரி கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இன்னும் கொஞ்சம் காலங்களில் அடுத்த வருஷம் குறையலாம். அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 6 மந்த்துக்கு இது 6 மந்த்துக்கு இதுதான் இருக்கும் நீடிக்கும். ஓகே, நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.